ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நம்மளில் நிறைய பேர் டைமை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இன்னும் நல்லா சொல்லப்போனால் டைமை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, டைம் தான் நம்மளை யூஸ் பண்ணுது இல்லையா? ஆத்தர் பிரையன் ட்ரேசி எழுதின டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சூப்பரான புக்கிலேருந்து அவர் கொடுத்த சில டைம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸை இப்போ கிளியராக பார்க்கலாம். அந்த பாயிண்ட்ஸை எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக செட் பண்ணி வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸை கற்றுக்கிறது மூலிமா டைமை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். Let's go into the video. Welcome to கற்றல் பயன்பாடு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டைம்னுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அந்த பாயிண்ட்ஸை கீப் அப் பண்ணுறதுக்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களால் மேனேஜ் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியுதோ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்ககிட்ட அவ்வளோ அதிகமான பவர் இருக்கும். நீங்கள் அவ்வளோ நல்லா தூங்குவீங்க, அவ்வளோ அதிகமான விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க. லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டைமை கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. லைஃப்பில் தோற்று போகிறவங்க எல்லாருமே டைமை மோசமான விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. நல்ல ஹேபிட்ஸை பில்ட் பண்ணி அதை உங்களுடைய மாஸ்டராக கன்சிடர் பண்ணுறது சக்ஸஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ரூலில் ஒன்று. உங்கள் லைஃப்பையும் அதனுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து பழகிட்டா ஒரு குட் டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களால் கண்டிப்பாக கீப் அப் பண்ண முடியும். இப்போது இந்த நிமிஷமே ஒரு உறுதிமொழி எடுங்க. என் வாழ்க்கை ரொம்ப அழகானது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் மதிக்கிறேன். என் லைஃப்பில் எனக்குன்னு காட் கொடுத்த இந்த கோல்டன் டைமை நான் எப்பயுமே ஒழுங்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே 2-3 வாட்டி சொல்லிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு டைமினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி குட் பெர்ஃபார்மன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான 4 ஆஸ்பெக்ட்ஸை பற்றி இப்போது 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், சப்கான்ஷியஸ்னஸ், அதாவது ஆள் விருப்பம். உங்களோட டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணணுன்ற டீப் டிசைரை உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். செகண்ட் ஆஸ்பெக்ட், எ ஃபர்ம் ரெசல்யூஷன், அதாவது உறுதியான தீர்மானம். டைமை மேனேஜ் பண்ணுறது உங்களோட ஹேபிட்டாக ஆகிற வரைக்கும் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு உங்கள் மேலேயே கோபம் இருக்கலாம், சரியான டைமுக்குள்ளே சில விஷயங்களை முடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி. அந்த இம்பார்ட்டன்ட் திங்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டா உங்களோட லெவல் கொஞ்சம் அப்ரைஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸ்லோவாக செய்கிறது, இல்லைனா டோட்டலாக அந்த ஒர்க்கை அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒர்ஸ்ட் டிசிஷனை டேக் பண்ணுறது. இந்த மாதிரியான ஃபினாமினா உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கலாம். பட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஆத்தர் பிரையன் ட்ரேசி சொல்கிற இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸை கவனமாக லிசன் பண்ணிவிட்டு உங்களோட ஹோல் ஒர்க்ஸை ஆத்தர் சொல்கிறது போல் டிவைட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணும்போது இது பெஸ்ட் ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி 1-2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸை 1 டைம் கேட்டுட்டு இதை உங்களுடைய ரெசல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆஸ்பெக்ட், மென்டல் டிட்டர்மினேஷன், அதாவது மன உறுதி. டைமை மேனேஜ் பண்ணுறதுல நீங்கள் டாப்பர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எந்த ஒரு சேலஞ்சுக்கும் நீங்கள் பயப்பட போகிறது இல்லைன்னு டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மென்டல் டிட்டர்மினேஷன்ன்றது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பீக் லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் ஆஸ்பெக்ட், டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இதுதான். டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான டிசிப்ளினை நீங்கள் உங்ககிட்ட வளர்த்துக்கணும். ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய டைமை கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எந்த இடத்துல எது செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களோ அதை செய்யவும் உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்திக்க தயாராக இருக்கணும். இப்படி ரெடியாக இருக்கிறது தான் எனர்ஜெட்டிக் டிசிப்ளின்னு சொல்கிறோம். இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தன்னுடைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். சரி, ஓகே, இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆத்தர் பிரையன் ட்ரேசி டைம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸை 2 மெத்தட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. அதில் ஒன்று பரேட்டோ பிரின்சிபிள் and another one is ABCDE principle. ஃபர்ஸ்ட் பரேட்டோ பிரின்சிபலை பற்றி பார்க்கலாம். இது 1895 இட்டாலியன் எக்கனாமிஸ்ட் வில்ஃப்ரெடோ பரேட்டோவால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் நம்மளுடைய ஹோல் ஒர்க்கை 100% கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஒர்க்ஸை 80/20 பிரிச்சுக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற வேலைகளில் 80% செய்யக்கூடாதது, ரிமைனிங் 20% தான் நம்ம செய்யணும். விச் மீன்ஸ் அந்த 80% நம்ம எவ்வளோ நல்லா செஞ்சு முடித்தாலும் அதுக்கான ரிவார்ட் அவ்வளோவா கிடைக்காது. பட் இதுவே இந்த 20% ஆஃப் ஒர்க்ஸை நம்ம பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவார்டும் கிடைக்கும், ஆஸ் வெல் ஆஸ் லெவல் அப்பும் ஆகும். இது இப்போ ரீசெண்டாக இந்த 80/20 ரூல் எல்லாம் காற்றுல போய் புதுசாக 90/20 ரூல் தான் பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு நடுவில் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குது. சரி, ஓகே, இதுதான் பரேட்டோ பிரின்சிபல்.
இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட அந்த ஒர்க்கை நம்ம முடிக்கிறதுக்கு 10 to 12 days ஆகும். பட் நம்மளோட சுப்பீரியர் எக்ஸ்ட்ரா பீரியட் அலாட் பண்ணுறாரு, விச் இஸ் இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் 18 daysக்குள்ளே ஃபினிஷ் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 10 daysல முடிச்சிடலான்னு சுப்பீரியருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பீரியட் அலாட் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி, அதாவது 8 daysல சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும். பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? அட போப்பா, அது 18 நாள் டைமிங் கொடுத்துருக்காங்கல்ல, கடைசி 8 நாளில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஆத்தர் இந்த பரோட்டோ பிரின்சிபலை யூஸ் பண்ண சொல்கிறாரு. அதாவது இப்போது நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்ய வேண்டிய 18 days பீரியடில் நம்மளுக்கு என்ன இந்த வேலை மட்டும்தான் இருக்குமா? இல்லை, we have lot of works லைக் வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறது, கடைக்கு போகிறது, குக் பண்ணுறது எட்ஸெட்ரா மாதிரியான ஒர்க்ஸ் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போது இந்த வேலையை மட்டும் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை பண்ணாமல் விட்டுருவோமா, இல்லை ப்ராஜெக்டை மட்டும் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுருவோமா? எஸ், இப்போ தான் நம்ம 80/20 ஆர் 90/10 பிரின்சிபலை யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு இருக்க எல்லா ஒர்க்ஸையும் ஒரு லிஸ்ட்டில் ரைட் டவுன் பண்ணுறோம். அதில் எந்த ஒரு 10% ஆர் 20% மட்டும் செஞ்சாலே நம்மளுக்கு பெஸ்ட் ரிவார்டு கிடைக்குமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். அப்புறம் நம்மளுக்கு டைம் இருந்தால் ரிமைனிங் 80% ஆஃப் ஒர்க்ஸை நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த பிரின்சிபலை மோஸ்ட்லி 10 days ஆர் 1 month பீரியட் மாதிரியான லாங் டைமிங்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஷார்ட் பீரியட் லைக் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான டு டூ லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானது ஷார்ட் டைமிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆத்தர் இன்னொரு மெத்தடை சொல்கிறாரு. அதுதான் ABCDE மெத்தட். இந்த மெத்தட் நம்ம டே டு டே டு டூ லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை யூஸ்வலாக நம்ம ப்ரீவியஸ் டேலேயே எழுதி வச்சுடுறது நல்லது. அதாவது இப்போது நாளையிலேருந்து இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, தென் அந்த டு டூ லிஸ்ட்டை இப்போயே நம்ம யாரும் எழுத மாட்டோம். நாளையிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறோம்ல, நாளைக்கு எழுதிக்கலாம், நாளைக்கு மார்னிங் எழுதிக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக விட்டுருவோம். பட் இந்த மாதிரி தான் ஆத்தர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு செய்ய வேண்டியதை அன்னைக்கே லிஸ்ட் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்பெசிஃபிக் டேல லிஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த நாளில் இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கிளாரிஃபை ஆகிடுவோம். பட் முன்னாடி நாள் நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, அப்போது நம்ம தூங்கும்போது கூட நாளைக்கு நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையே நம்ம தூங்குவோம். இது இன்னும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பீக் லெவலுக்கு கொண்டு போகும். சரி, ஓகே, இப்போது அந்த லிஸ்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். லெட் அஸ்யூம் இப்போது உங்களுக்கு ஒரு 10 ஒர்க்ஸ் உங்களால் முடிக்கப்பட வேண்டியது இருக்குது. அந்த 10 ஒர்க்ஸை நம்ம 5 ways-ஆக டிவைட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, அட் த சேம் டைம் அது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான வேலையும் கூட. அதை நம்ம A அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் அண்ட் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட்டு முக்கியமான வேலை தான், பட் இட்ஸ் நாட் எமர்ஜென்சி. இது அவசரம் கிடையாது, ஆனால் முக்கியமான வேலை. இந்த மாதிரியான ஒர்க்ஸை நம்ம B அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அதை B அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் டு சிங், பாட கற்றுக்கிறது, வரைய கற்றுக்கிறது, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த வேலை முக்கியமே இல்லை, ஆனால் அவசரமாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒர்க்ஸை C அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங். நெக்ஸ்ட்டு D அப்படின்னு மார்க் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டும் இல்லை, அட் த சேம் டைம் எமர்ஜென்சியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஈன்னு மார்க் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் முழுக்க வேற ஒருத்தருக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஒர்க்காக இருக்கும். இந்த வேலையை நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு யூஸுமே கிடைக்காது. ஒன்று, இதை மற்றவங்க கிட்ட சப்மிட் பண்ணணும், இல்லைனா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். இப்படி 5 ways-ல நம்மளோட ஒர்க்ஸை கிளாஸிஃபை பண்ணி பீக் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணலாம்னு ஆத்தர் சொல்கிறாரு. பட் இதில் 5 ways தான் இருக்குது. இப்போது நம்மளுக்கு 10 ஒர்க்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது அதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 ஒர்க்ஸ் A அப்படின்ட்டு மார்க் பண்ணதே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே இருக்கிற A ஒர்க்ஸ்லேயே எந்த A ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுதோ அதை A1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் B ஒர்க்ஸ்லையும் பண்ணிக்கோங்க. இப்போ A1 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிற A வேலைகளில் எது அதுக்கடுத்து முக்கியமானது அப்படின்னு தோணுதோ அதை A2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எது முக்கியம் தோணுதோ அதை A3 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் B ஒர்க்ஸ்லையும் பண்ணணும், C ஒர்க்ஸ்லையும் பண்ணணும், எல்லாத்துலேயுமே பண்ணணும். தென் A1,
தென் A1 ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், ஆஃப்டர் A2 பண்ணுங்கள். பட் எக்காரணத்தை கொண்டும் A1 ஃபினிஷ் பண்ணாமல் A2க்கு போகக்கூடாது. அதே போல் தான் மற்ற எல்லா வேலைகளையும் 1க்கு அப்புறம் 2, இந்த மாதிரி 1 முடிக்காமல் 2க்கு போகக்கூடாது, 2 முடிக்காமல் 3க்கு போகக்கூடாது. இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்கோசரம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் நீங்கள் ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இருக்க ஒர்க்ஸ் என்னவாக இருக்கும்? லெட்ஸ் அசியூம் 1 by 1. இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஒர்க்ஸ் தான் உங்களோட 10 ஒர்க்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒர்க்ஸை தான் நம்ம ABC மெத்தடில் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கலாம். அப்போது இதில் எந்த ஒர்க் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? அதாவது இம்பார்ட்டண்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெண்டத்தையுமே சேர்ந்த மாதிரி எதாக இருக்கும்? A ஒர்க், 1st, 2nd, 3rd and 9th. கரெக்டாக? இந்த நாளும் தான் உங்களுக்கு A ஒர்க்காக இருக்கும். ஓகே, இந்த நாளையும் நான் A அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். தென் அவசரம்லாம் இல்லை, பட் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒர்க்ஸ், அதாவது B ஒர்க்ஸ், இதை நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். இது என்னென்ன இருக்குது? 7th and 10th இல்லையா? இந்த ரெண்டும் B ஒர்க்ஸ். இப்போது இதை எல்லாத்தையும் B அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சியான ஒர்க்கு, பட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட், முக்கியம் இல்லை ஆனால் அவசரமாக செஞ்சாகணும், விச் இஸ் 4th and 6th மாதிரியான ஒர்க், Cன்னு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 8வது வேலையை D அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, எமர்ஜென்சியும் கிடையாது, ஆனால் பண்ணணும்னு தோணுது. அந்த மாதிரி ஒர்க்கை நம்ம Dன்னு கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து லாஸ்ட்டாக 5th, 5வது வேலையை E அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் டைமில் படம் பார்க்குறதுன்றது டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ அதை Eன்னு கன்சிடர் பண்ணி அவாய்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் லிஸ்ட்லேயே இல்லாத ஏதாவது ஒரு முக்கியம் இல்லாத ஒர்க்காக பண்ணுறதுக்கு எங்கேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா, நான் இந்த ஆக்ஷனில் எங்கேஜ் ஆகிறத நிறுத்திட்டா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நான் சொல்ல போகிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் இல்லாமல் போகிறப்போ இதை நினச்சி பாருங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியம் இல்லாத வேலைகளின் தயவில் ஒருபோதும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதே வேஸ்ட். அப்படி ஃபோக்கஸ் இல்லாமல் வழி மாறி போகிட்டோம் அப்படின்னா, ஒய் ஆம் ஐ டூயிங் வாட் ஐ ஆம் டூயிங் நவ், நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறத நான் ஏன் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே 2 தடவை கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை எந்த மெத்தடில் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற கேள்வியை 3வதாக கேளுங்க. இந்த 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இதை நான் இன்னும் எப்படி எந்த மெத்தடில் செஞ்சால் இன்னும் பெட்டராக செய்ய முடியும், எப்படி சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்றத 4வது கேள்வியாக கேளுங்க. சரி, இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறோம் இல்லையா? A1, A2, B1, B2 அப்படின்ற மாதிரி போட்டு. இப்போது அந்த பர்டிகுலர் டேயில் ஏதாவது எமர்ஜென்சியான ஒர்க்கு திடீர்னு அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மார்க் பண்ணிக்கலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் A2 ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அடுத்து A3 போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு வருது. அதாவது சாப்பாடு செய்ய அரிசி இல்லை, போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறது? போய் தானே ஆகணும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எய்தர் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் இந்த இதை ஒர்க்காக கன்சிடர் பண்ணி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் மட்டும்தான் இந்த ஒர்க்கை செய்யணுன்ற பட்சத்தில் இப்போது நீங்கள் A3 போகிறீங்க. ஸோ A2க்கு அப்புறம் பண்ணுறதுனால இதை A2-2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். விச் மீன் A2ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. அடுத்து செகண்டாக இதை பண்ணுறதுனால இதை A2-2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி தான் நம்ம டு டூ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸினுடைய பீக் லெவல் அச்சீவ் பண்ணணுன்ட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.